வணக்கம். விஜயுடைய பிறந்த நாளை கொண்டாட்டமாக மாற்றிய ரசிகர்கள், அதையே திண்டாட்டமாக மாற்றிய விஜய், இது குறித்து தான் பார்க்க போறோம். கடந்த 22ஆம் தேதி விஜயுடைய பிறந்த நாள் வந்துச்சு. இந்த பிறந்த நாளை அவருடைய ரசிகர்கள் ரொம்ப கோலாகலமா கொண்டாடினாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, பெரிய பெரிய திருமண மண்டபங்களை பிடிச்சு அதுல மருத்துவ முகாம்கள் பண்ணாங்க. அதே மாதிரி பல ஏழை குழந்தைகளுக்கு இலவசமா நோட்டு புத்தகம் இந்த மாதிரி வழங்கினாங்க. ஒரு சில பேர் கோயில்ல போயிட்டு விஜய் பேர்ல அர்ச்சனை பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு எந்தெந்த வகையில முடியுமோ அந்தந்த வகையில அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் அவருக்கு வாழ்த்து மழை பொழிஞ்சாங்க. அதே நேரத்துல ஜனநாயகம் திரைப்படத்துக்கான கிளிம்ஸ் ஒரு பக்கம் வெளியிட்டாங்க. இந்த கிளிம்ஸ் பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் பேசப்படுச்சு. காரணம் என்னன்னா, இது விஜயுடைய கடைசி படம், தெரிக்க விடுறாரு, கத்தியை கொண்டு வந்து 2 கத்தி ஆகுது அப்படின்னு பல பேர் பேசினாங்க. பேசி இந்த படம் அடிச்சு நொறுக்க போகுது எல்லாத்தையும் அப்படின்னு பல பேர் பேசுறாங்க. அதே நேரத்துல இப்படி விஜய்க்கு ரசிகர்களும் விஜயை புரிஞ்சவங்களும் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல விஜய் மூலமா விரும்பத்தகாத 3 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இதுதான் இவருடைய கடைசி படம் அப்படின்னு ஒரு பக்கம் அவரு தரப்புல இருந்து பேச, அவர் சொன்னாரா இல்லையாங்கிறது வேற. அவர் தரப்புல இருந்து சொல்லாம யாரும் அப்படி சொல்லிட மாட்டாங்க. அப்படி சொல்றப்ப அவருடைய படத்துல நடிச்ச மமிதா பைஜி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கேரளாவில் நடந்த ஒரு விழாவில் இதுதான் அவருடைய கடைசி படமா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே தேர்தல் முடியட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. அந்த படத்துல நடிச்சிருக்கு அவங்களே நீங்க ஒரு இடத்துல பொதுவெளியில சொல்றாங்க அப்படின்னா, விஜய் சொல்லாம இந்த ஒரு சொல் வந்திருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவருடைய பிறந்த நாள்ல அன்னைக்கு விஜயும் த்ரிஷாவும் இருக்கக்கூடிய ஒரு படத்தை கூட த்ரிஷாவுடைய நாய்க்குட்டியை விஜய் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு படத்தை த்ரிஷா போட்டு அவங்க ஒரு பக்கம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இன்னொன்னு நடந்தது என்ன அப்படின்னா, அன்னைக்கு காலையில இருந்து விஜயுடைய நீலாங்கரை பங்களாவில் அவருடைய ரசிகர்கள் திரண்டிருக்காங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் எப்படி நினைச்சுங்க திரண்டிருக்காங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு. காலையில இருந்து திரண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாயங்காலம் 3 மணிக்கு விஜயுடைய கார் கிளம்புது. கார் கண்ணாடியை இறக்கி கூட விடல. அப்படியே அந்த கார் கிளம்பின பிறகு காவல்துறை நண்பர்கள் சொல்லி நீங்க கிளம்புங்க அப்படின்னு அந்த ரசிகர்களை ஒரு பக்கம் அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த 3 நிகழ்வை பார்க்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் இன்னும் அரசியலுக்கு பக்குவப்படலையோ அப்படிங்கிற இந்த விஷயத்தான் தோணுது. பொதுவா நடிகர்கள் அரசியல்ல முக்கிய தலைவர்களா வர்றதுல நமக்கு எப்போதும் விருப்பம் இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ரசிகர்கள் அவங்கள கடவுள் மனநிலையில தான் பார்ப்பாங்க. அவங்களும் என்ன மனநிலையில பார்ப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய பக்தர்கள் மனநிலையில தான் பார்ப்பாங்க. இப்ப இந்த இடைவெளி இருக்குல்ல, இந்த இடைவெளியை ஒருபோதும் இட்டு நிரப்ப முடியாது. இன்னொன்னு, நடிகர்களா இருந்து உச்சத்தில் இருக்கக்கூடியவங்க ஏழை எளியவங்களுடைய பசி அறிவாங்களா அறிய மாட்டாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, பொதுவெளிக்கு வர்றப்ப நீங்க முழுமையான அந்த ஒரு மனநிலையோட அவங்க நடிகர்கள் வர முடியாது. இன்னொன்னு, அவங்க ஒரு 50 வயசு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற. அந்த வாழ்க்கையில இருந்து முற்றுமா ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வர முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு சில பேரு ஒரு சில அமைப்புகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழிற்சங்க அமைப்புல இருப்பாங்க. அமைப்புல இருக்கிறப்ப ரொம்ப தீவிரமா செயல்படுவாங்க. அவங்களே ரிட்டையர் ஆன பிறகு அரசு ஊழியர்களா இருக்கவங்க ரிட்டையர் ஆன பிறகு அவங்க அந்த நேரடி எந்த கட்சியில இருக்காங்களோ அந்த கட்சியில நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இருந்த அந்த சூழல் வேற. திரும்ப முழுமையான அரசியல்வாதியா இருக்கிறப்ப அவங்களால அந்த இடத்துக்கு வர முடியாதுங்கிறதுல பல பேர் தோத்துருவாங்க அப்படின்னு வச்சுங்க. இதுவே நடிகர்களுக்கும் பொருந்தும். இதை எம்ஜிஆரை வச்சே பல பேர் பாக்குறாங்க. இதை நம்ம பேசிட்டு இதை விட்டுருங்க. அது விஜய் எதிர்காலத்துல என்னவா ஆகிறாரு அப்படிங்கிற அந்த கணக்கு வேற. ஆனா இந்த 3 விஷயம் இருக்குல்ல, ஜனநாயகம் குறித்து பல பேர் பேசினாங்க. இதான் கடைசி படம், இதான் கடைசி படம், இதான் கடைசி படம் அப்படின்ட்டு. இந்த கடைசி படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி படம் அறிவிச்சிடலாம். ஏறத்தாழ விஜய் அறிவிக்கிறனா கூட அவர் தரப்புல இருந்து கிளப்பி விடப்பட்ட விஷயம் தான் இது. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் இந்த படத்தை மெகா ஹிட் அடிக்கிறதுக்காக விஜய் ஏற்பாடு பண்ண திட்டம் தான் இது. அதனால இது இன்னைக்கு போலியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும். இப்போ அதுவும் இன்னொன்னு, விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை கிட்ட சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய அரசியல் விஷயங்களை சொல்றாரு அப்படின்னா, அப்ப அந்த நடிகை நம்பிக்கைக்குரியவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எல்லாருக்குள்ளயுமே இந்த மனநிலை இருக்கலாம். ஏன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய இடம் விஜய்க்குடைய இடம். இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றப்ப அவர் சர்வ ஜாக்கிரதையா கால் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி திடீர்னு விட்டுட்டு வந்துட முடியாது. இதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த யதார்த்தத்தை யாருக்கிட்ட சொல்லணும் இருக்கு. அப்ப விஜய் சக நடிகைங்கிற காரணத்தால இது ஒரு விஷயத்தை விஜய் ஒருவேளை சொல்லிட்டார் அப்படின்னா, எதிர்காலத்துல இந்த மாதிரி நடிகைகள்கிட்ட பல விஷயங்களை சொல்லி இது பின்னாடி அவருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, தனக்குத்தானே
தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாரோ விஜய் அப்படின்னு இந்த வகையில தோணுது. இது தோணுதுன்னா இது என்னங்க படம் தானே, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு நினைக்கலாம். முதல்ல நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விஜய்க்கு ஏற்கனவே நம்பகத்தன்மையில ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. பொதுவா நீங்க ஒரு கலைஞனுக்கும் அரசியல்வாதிக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கு. என்னன்னா கலைஞன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட முடியும், ஆனா அரசியல்வாதி அப்படி பேசிட முடியாது. ஏன்னா கலைஞன் தன்னுடைய உணர்வுகளை கொட்டி பண்ணாதான் அது கலையா இருக்க முடியும். ஒரு கலைஞனோ எழுத்தாளனோ யாரோ இருந்தாலும். ஆனா அரசியல்வாதி அப்படி கிடையாது. தனக்கான உணர்வுகளை கொட்டிட்டா அப்படின்னா பிற்காலத்துல அது அவனுக்கு எதிராக மாறும்னு வச்சுங்களேன். இதுதான் ஒரு கலைஞனுக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வேறுபாடு. எனக்கு தெரிஞ்சு இதை ரொம்ப சரியா பண்ணவங்க ரெண்டே பேர் தான். ஒன்னு எம்ஜிஆர், இன்னொன்னு கலைஞர். இந்த ரெண்டு பேரும் ரெண்டையும் ரொம்ப சரியான இடத்துல கொண்டு போனதுனாலதான் அரசியல்வாதியாகவும் படைப்பாளியாகவும் கலைஞனாகவும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை இல்லாம பல பேர் ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ஏன் தனிப்பட்ட வகையில சிக்கல் அப்படின்னா, மனைவி கூட சமீபத்துல குறிப்பிட்ட ஆண்டுகளா மனைவி கூட இல்ல. இன்னும் சொல்ல போனா பையன் அவர் கூட இல்ல. இன்னொன்னு சரி அவங்க கூட தான் இல்ல அப்படின்னா அப்பா அம்மாவை விட்டு தனியா இருக்காரு. ஒரு கலைஞன் எப்படி இருந்தாலும் அது குறித்து யாரும் பெருசா பேச போறது இல்ல. படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்க, இல்ல போயிடுவாங்க. பல எழுத்தாளர்களுக்குமே அப்படித்தான். ஆனா ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் உள்ளவங்க பெரும்பாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 90% ஓரளவு சரியா இருக்கணும் அப்படிங்கிறதா எதார்த்தம். ஆனா இப்ப என்ன சிக்கல் வருது அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சாதாரண விஷயத்துல இப்படி ஓட்டை விட்டுட்டாரே அப்படிங்கிற இன்னொரு சிக்கல் வருது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, த்ரிஷா கூட எடுத்த புகைப்படம், த்ரிஷா வெளியிட்டது, அது எப்ப எடுத்த புகைப்படம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அதே நேரத்துல என்ன அப்படின்னா, அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொஞ்சிறத கவனிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சிறது மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவெளியில ஏற்கனவே விஜய்க்கும் த்ரிஷாவுக்கு பத்தி பேச்சு இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது இருக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம ஆள் கிடையாது. ஒருத்தருடைய அந்தரங்கத்தை போய் அலசி பார்க்கணுங்கிற தேவையும் நமக்கு கிடையாது. ஆனா அதே நேரத்துல பொதுவெளியில பேசுறப்ப இந்த மாதிரி விஷயங்களை ஒன்னும் த்ரிஷா தவிர்த்திருக்கணும், இல்ல விஜய் தவிர்க்க சொல்லி இருக்கணும். அது ரெண்டும் இல்ல அப்படிங்கிற இன்னொரு இடத்தை விட்டுருக்காரு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காலையில 8 மணிக்கு ரசிகர்கள் திரண்ட பிறகு 3 மணி வரைக்கும் விஜய் ரசிகர்களை சந்திக்கல அப்படிங்கிறப்ப இது பல வகையான கேள்விகளை எழுப்புது. ஏன் அப்படின்னா, ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து மாடியில் நின்றுக்கிட்டு தரிசனம் காட்டினாலே சரி சரின்ட்டு போயிடுவாங்க. இங்க ஒரு ரஜினிகாந்த் படம் ஒண்ணு இருக்கு, துடிக்குங்கிறங்கள் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல ஜெய்சங்கர் அந்த ஊருல பெரிய நாட்டாமக்காரர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பிறந்த நாளுக்கு மேல மாடியில நின்று சில்லற காசுகளா தூக்கி விட்டு எறிவார். அவன் எடுப்பான், இவர் ஏகப்பட்ட சந்தோஷமா இருக்கும், அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை எடுக்கிறதுல ஒரு சில பேர் மிதிபட்டு செத்து போவான். அதை ரசிப்பாரு ஜெய்சங்கர். இப்படி மனநிலையில கூட பல நடிகர்கள் இருக்கலாம், அது வேற. ஆனா ரசிகர்களை சந்திக்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் அது தன்னுடைய பிறந்த நாள்ல அவன் என்ன எல்லாருமே என்ன வந்து பிச்சைக்காரராவா இருக்கான். இப்ப அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அவனுக்கு ஒருத்தனுக்கு அப்பாவுக்கு முடியாம இருக்கலாம், ஒருத்தனுக்கு மனைவிக்கு முடியாம இருக்கலாம், ஒருத்தன் பிள்ளைய வந்து கல்லூரியில சேர்க்கிற மாதிரி இருக்கலாம், ஒருத்தன் பிள்ளைய வந்து வேற இதுல சேர்க்கலாம். இன்னொன்னு ஒரு சில பேர் வேலைக்கு லீவு போட்டு தான் வந்திருப்பான், ஒரு சில பேர் கடன் வாங்கிட்டு வந்திருப்பான், ஒரு சில பேர் வட்டிக்கு வாங்கிட்டு வந்திருப்பான், இன்னும் ஒரு சில பேர் ஏகப்பட்ட நெருக்கடியில தான் ஒரு தலைவரை பார்க்க வர்றான். அப்படி பார்க்க வர்றப்ப கிட்ட வந்து கை கொடுக்கணும்னு அவன் எதிர்பார்க்கல. அவன் இங்க அவனுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இல்ல கூட கட்டி பிடிச்சி படம் எடுக்கணும், ஏன்னா அவ்வளவு பேருக்குள்ள முடியாது அப்படின்னு எல்லா ரசிகர்களுக்கும் தெரியும். அப்படி ஒண்ணும் தெரியாம ரசிகர்கள் வரல. இப்ப அவனுக்கு என்ன மனநிலை அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு தரிசனம் கிடைக்காதா அப்படிங்கிற அந்த மனநிலையில ரசிகர் வர்றான். அப்ப ரசிகர் வர்றப்ப நீங்க என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் நீங்க மேல மேடை மாடியில இருந்து ஒரு கையை அசைச்சிட்டு இன்னைக்கு என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிற வகையில் நீங்க இருக்கலாம். இல்ல பிறந்த நாளா நீங்க வேற ஏதாவது ஒரு முடிவு பண்ணி இவரு விழாவா நீங்க தனியா மாத்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு 3 மணி வரைக்கும் காக்க வச்சுட்டு 3 மணிக்கு பிறகு அந்த காரு அப்படியே கிளம்பி போச்சு அப்படிங்கிற அந்த செய்தி இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும் அப்படின்னா ரசிகர்களுக்கு மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அது வந்துட்டு திராவிட அமைப்புகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதை கூட ரசிகர்களை, அதாவது தொண்டர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது பின்னாடி வேற மாதிரி ஆடிச்சுன்னு வச்சுங்களேன். கட் அவுட் போட்டு அந்த கட் அவுட்ல சம்பந்தம் இல்லாம புனை பேர்லாம் வச்சு சிங்கமே அதுவே இதுவே லொட்டே லொசுக்கி அதெல்லாம் வச்சு அது ஒரு பக்கம் எப்பா கட் அவுட்டே வேணாங்கிற இடத்துக்கும் ஒரு பக்கம் திராவிட அமைப்புகள் வந்தாங்க. அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரின்னு வச்சுங்களேன். ஆனா தன்னுடைய பிறந்த நாளை இவ்வளவு ஒழுசலா விஜய் பார்க்கிறாரு அப்படிங்கிறப்ப விஜயுடைய அரசியல் பார்வை என்ன மாதிரி இருக்கு, அவருக்கு இன்னும் முழுசா படம் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கும்.
நீங்க படம் கூட நடிக்கலாம், உங்களோட சொந்த விருப்பம். ஆனா மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப ஏமாத்துறது, இந்த பிறந்த நாள்ல வந்து இவ்வளவு ஒலிசலான வேலைகள் பார்க்கிறது அப்படிங்கிறது விஜயுடைய அரசியலுக்கும் உதவாது, சினிமாவுக்கும் உதவாது. இதுதான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.